தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரையில திருவாக்கியங்கள். முதல் வாக்கியம். அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற செய்தார். இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவர் செய்கிறார் என்று கூறினார். நாம் பார்க்கின்றோம், நற்செய்தி பணியானது, இறை வார்த்தை பணியானது ஒரு நாளும் அங்கு முடக்கப்படுவதில்லை. அது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இங்கே இறைவாக்கினர் வழியாக அது முடிந்து விட்டது என்று அரசு நினைத்த பொழுது இல்லை, அது இயேசு வழியாக மீண்டும் அது தொடரப்படுகிறது. நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் இதோ ஒரு நபரை நாம் முடக்கிவிட்டோம் என்றால் இனி ஒரு நாளும் அவன் மேலே வரமாட்டேன், இனி யாரும் அதை பற்றி பேச மாட்டார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் தெய்வம் இன்னொரு நபரை பயன்படுத்திக் கொள்வார், அவரை விட சக்தியான விதத்தில் பயன்படுத்துவார். திருமுழுக்கு யோவானை எப்படி அவர் பயன்படுத்தினாரோ அதை விட பல மடங்கு சக்தியாக தெய்வம் இயேசு அங்கு கடந்து வருவது பார்க்கின்றோம். ஆனால் தான் ஏரோது அரசன் கலங்குகின்றான். அவன் சொன்ன வார்த்தை, இதோ இந்த யோவானை நானல்லவா கொலை செய்தேன், ஆனால் அவனை விட இவன் அதிகமாக இருக்கின்றானே, ஒருவேளை அவன் உயிர் பெற்று வந்து விட்டானோ என்ற ஒரு பயம், கலக்கம், அச்சம் அவனுக்குள் வந்து விடுகிறது. மக்களே, நாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், உணர வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், இறை வார்த்தைக்கு ஒரு நாளும் அங்கு முற்றுப்புள்ளி என்பது அங்கு இல்லை. ஒரு நாள் முற்றுப்புள்ளி இல்லை. தெய்வ காரியங்களுக்கு ஒரு நாளும் அங்கு முற்றுப்புள்ளி என்பது இல்லை. நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஒரு நாள் அங்கு முற்றுப்புள்ளி என்பது அங்கு இல்லை. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, செய்வ நல்ல காரியங்கள் அது தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்கும். ஒரு நாளும் தீமை ஆனது நன்மையை ஜெயிக்கவே முடியாது. அது உணர்ந்து கொண்டு நாம் செய்ய வேண்டிய நாம் செய்து கொண்டே இருப்போம். இறைவார்த்தை முழக்கங்கள் முழங்கிக் கொண்டே இருப்போம். செய்ய வேண்டிய நன்மைகள் செய்து கொண்டே இருப்போம். எவ்வளவு பிரச்சனை கடந்து வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, இதான் நம்மை தடைப்பட்டிருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தடைகள் வந்தாலும் தெய்வம் இன்னொரு நபர் வழியாக அந்த நன்மைகளை மீண்டும் தொடர்ந்து செய்வார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், செய்ய வேண்டிய நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, இதா நன்மைகளை தொடர்ந்து நாங்கள் செய்ய சக்தியை தந்திரலும். இறைவார்த்தை முழக்கங்கள் தொடர்ந்து நாங்கள் முழங்கிட கிருபையை எங்களுக்கு தந்திரலும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் உம்முடைய பணியில் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய சக்தியும் கிருபையும் தேவையான ஞானத்தையும் தைரியத்தையும் தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.